சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று உரைக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். இதன் விளக்கப்படம் அல்லது காட்சி படம் தான் நாகூம் 2:11. சிங்கத்தின் குகையில் பெண் சிங்கமும் அதனுடைய குட்டிகளும் தேவையான அளவு போஷிக்கப்படத்தக்கதாக பலவிதமான மிருகங்களை கொண்டு தன்னுடைய கெபியை ஆண் சிங்கமானது நிரப்பி வைத்திருக்கும். அப்படிப்பட்ட பெண் சிங்கத்திற்கும் குட்டிகளுக்கும் எவ்விதமான குறைவும் ஏற்படாது. இதை மையமாக வைத்து தான் சங்கீதக்காரர் சங்கீதம் 34:10 அவ்விதம் அவர் உரைக்கின்றார். எவ்விதம் ஆண் சிங்கமானது பெண் சிங்கத்திற்கும் அதன் குட்டிகளுக்கும் தேவையானவைகளை எல்லாம் கொடுத்து போஷித்து பராமரிப்பூட்டுமோ, அதே போல நம்முடைய கர்த்தரும் நம்முடைய தேவைகள் அனைத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். மல்கியா 4:2 அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம். சங்கீதம் 46:7-11 அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலாம். ரூத் 2:12 ஆசீர்வாதம், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அருளி செய்யும் கர்த்தர் அவர் என்பதை அறிந்து அவரையே எப்பொழுதும் நாம் பற்றி கொண்டிருப்போம்.